அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அப்படி கும்பராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழ்கிறது. அந்த வகையில் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறார். அதே போல் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சாதகமான அமைப்பு என்றால் 7க்குரிய சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. பல சிரமங்களை குறைக்க இது ஒன்றே போதுங்க. எந்த தடைகள் சிக்கல்கள் வந்தாலும் ஆத்ம பலத்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு முன்னேறும் வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் லாபம் கிடைக்க இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம வேலை மாற்றத்தால் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்க இருக்குது. அதே போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. 2இல் ராகு, அஷ்டமத்தில் எதுவும் இருந்து இந்த வார தொடங்குவதால மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய இயலாதுங்க. அர்த்தாஷ்டம குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதால தொழிலில் சில இடையூறு வந்து சேருங்க. தொகை வருவதிலும் தாமதங்கள் ஏற்படுங்க. எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் ஏற்பட இருக்குது. அதாவது குரு சுக்கிரன பரிவர்த்தனை யோகம் இந்த வாரத்தில் நிகழ்கிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியானவர் சுக்கிரன், தன மற்றும் லாபாதிபதியானவர் குரு பகவான். இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகமாகும். பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சிகள்ல வெற்றி, தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை நினைத்தபடியே கிடைக்க இருக்குதுங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்ப ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முற்பகுதியிலேயே ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் நிகழ்கிறது. அந்த வகையில் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகையாக மாறுவாங்க. சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. அதே போல மனக்லேசமும் உடல் உபாதையும் தீர மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது. எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க வைக்குங்க. விரயங்கள்ல இருந்து விடுபடவும், வீண் வாக்குவாதங்களில் இருந்து அகலவும், தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கவும்
ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடு இந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. எடுத்தோம் கருத்தோம் என்று செயல்படும் போது தேவையில்லாத விரயங்களோ அல்லது தேவையில்லாத மன சங்கடங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டங்கள்ல சூரியனோடு கூடிய விரைவில் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. அஷ்டமாதிபதியான புதன் சூரியனோடு சேரும் போது பிள்ளைகளுடைய வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க. அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குது. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. உடன்பிறப்புகள் வழியே நன்மை ஏற்படுங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். அதே போல் வாகன யோகமும் உண்டுங்க. பயணங்களால் பலன் கிடைக்க இருக்குது. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் நிகழ்கிறது. உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் சனியை ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். இது அவ்வளவு நல்லதில்லைங்க. முரண்பாடான இந்த கிரக பார்வை முன்னேற்றத்தில் குறுக்கீடுகளை உருவாக்கும். விரக்தியும் ஏமாற்றமும் வீடு தேடி வருங்க. கொடுத்த கடன்களை வசூலிக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. குணத்தில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுங்க. ஸ்திரமாக எதையும் செயல்படுத்த இயலாது. உடன்பிறப்புகளுடைய பகை உருவாகும். ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வருவது போல் இருந்த கை நழுவி சொல்லுங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை ஒன்று என்று இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். அதன் பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இடம் பூமி சேர்க்கை வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பெற்றோர் வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குது. அவர்களின் ஆதரவோடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. திருமண முயற்சிகள் கைகூட இருக்குது. அதே போல கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயருங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக லாபம் தேவைங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி தரக்கூடிய தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி ஆதிக்கத்தால் மனக்குழப்பம் எட்டி பார்க்குங்க. அதனை தள்ளி வைக்க வேண்டும். 2இல் ராகு, அஷ்டமத்தில் கேது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்கின்றன. அதனால் முயற்சி தடைபடுங்க. முயற்சியை கைவிடாமல் கடைசி வெற்றி நமக்குத்தான் என்று இருந்தால் வென்று விடுவீர்கள் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பகவான் நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்க. மனப்பக்குவம் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நினைத்ததை நிறைவேற்றி வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் சுப செலவுகள், அதாவது சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தருவார் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது.